மரபு தமிழாய் சொக்க வைத்து தரணி போற்றும் தண்ணீரெல்லாம் மைந்தனாய் இக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நல்லதொரு தலைமையாற்ற வந்திருக்கும் உயர்திரு திருமதி ஆசிரியர் பயிற்றுனர் கனகலட்சுமி அவர்களை எம் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக அன்பின் சேவையில் ஆண்டவன் பார்வையில் அகிலம் அகிலவே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி கொண்டிருக்கும் நம் சிறப்பு விருந்தினர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக நம் பள்ளியுடைய ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக சிரித்த முகத்துடன் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் முன்னாள் மாவட்ட தலைவர் மற்றும் நல்லாசிரியர் வருவதாக இருந்து சாரு வந்து கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் லேட்டா வருவார். முன்னாள் ஆசிரியர் இப்பள்ளியில் பணிபுரிந்த தலைமை ஆசிரியர் உயர்திரு அருட்செல்வன் சார் அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். தற்போதைய டிஎன்பிடியினுடைய மாவட்ட தலைவர் சுதர்சன் அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக பக்கத்து அருகாமை பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியர் நல்லாசிரியருமான மைக்கேல் ராஜ் சார் அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக சமூக ஆர்வலர் வார்டு உறுப்பினர் இருவரையும் நம் பள்ளியின் சார்பாக மற்றும் எஸ்எம்சி உறுப்பினர் தலைவர் எஸ்எம்சி தலைவர் துணைத் தலைவர் மற்றும் பெற்றோர்கள் அத்துணை பேரையும் பள்ளியின் சார்பாக மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்று மேலும் சமூக ஆர்வலர் கல்வியாளர் சுப்பிரமணிய சார் அவர்களையும் போஸ்ட் மாஸ்டர் அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். பள்ளியில் பணிபுரியும் நிர்வாக ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் ஆசிரியர் பணியாளர்கள் மாணவ செல்வங்கள் உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்று இன்னும் விடுபட்டிருந்தால் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இடம் சாருகின்றேன். மைக்கேல் ராஜ் சார் மேல இங்க வாங்க. அடுத்து மாரிபூர் சார் ஆடிட்டர் அவர்களையும் நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன்.
ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராம பகுதிகளிலேயும் அனைத்து விதமான நலத்திட்டங்களையும் வளங்களையும் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஊராட்சி ஒன்றிய தலைவர் அவர்களுக்கும் நம் பள்ளியில் தனது தனித்திறமைகளை நம் பள்ளியில் கல்வி கற்று தங்களிடம் இதுவரை ஒளிர்ந்து கிடக்கும் தனித்திறமைகளை வெளிக்காட்ட வந்திருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அம்மாணவ செல்வங்களை சிலைகளாக செதுக்கிக் கொண்டிருக்கும் எங்களுடைய சிற்பிகளான ஆசிரியர்களுக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மிகச்சிறப்பான முறையில் நம்ம ஊர்ல ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல்ல நம்ம தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எஸ்எம்சி ஊர் பெரியவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள். வரும்போதே பார்த்தேன், ரொம்ப சூப்பரா நிறைய அதை ஊர்த்துழா மாதிரியே கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஸ்நாக்ஸ் அந்த பானிபூரி இதெல்லாம் போயிட்டு இருக்குது. வண்டியில் வந்து உள்ள போறது கஷ்டமா இருந்தது. அந்த அளவு சிறப்பான முறையில் ஒரு ஊர்த்துழாவாக எல்லாரும் சேர்ந்து எடுத்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஆசிரியர் வந்து தலைமை வந்தவங்க வரவேற்றார். டீ சாப்பிட்டாங்க, நான் பார்த்து கூட சொன்னேன், இல்லை டீ சாப்பிடுவாங்க. அதே போல எல்லாத்தையும் வரவேற்ற விதம் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆசிரியர் பெருமக்கள், எங்க மேலே உள்ளவங்க, எஸ்எல்சி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் வரவேற்று கொண்டாட போறீங்க. சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பள்ளி வந்து சிறப்பான முறையில் போயிட்டு இருக்குது. தனியார் பள்ளியை நோக்கி போக வேண்டாம். நிறைய சலுகைகள் வந்து அரசாங்கம் கொடுக்குறாங்க. 7% உங்களுக்கு தெரியும். உயர் படிப்புக்குள்ள 7.5% அரசு பள்ளியில படிச்சாதான் கொடுக்குறாங்க. அதனால கண்டிப்பாக அதை பயன்படுத்தணும். வேலை வாய்ப்புல 20%, பெற்றோர்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும், 20% வேலை வாய்ப்புல அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க. நம்ம அரசு பள்ளியில முக்கியத்துவம் கொடுத்து நம்ம குழந்தைகளை அரசு பள்ளியில சேர்க்கணும். வெள்ளத்தால் அழியாது, வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது. கல்வியின் சிறப்பு வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, கொள்ளத்தான் இயலாது. யாரும் அதை கல்வரால கூட திருட முடியாது, வேந்தராலும் திருட முடியாது, களவாட முடியாது. கொடுத்தாலும் நிறைய ஒழிய குறைவு விடாது. கல்வியின் சிறப்பு வந்து விவேக சிந்தாமணியில சங்க இலக்கியத்தில் பாடியிருக்காங்க. அதனால கல்விதான் நம்ம வந்து ஒரு மனிதனை வந்து உயர்த்தக்கூடியது கல்விதான். சாருக்கு நான் என்ன உதவினாலும் செய்வேன் அப்படின்னு நம்ம ஸ்கூல் மேல அதிக அன்பு கொண்ட திரு சுப்பிரமணியன் சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் மாணவர்களுக்காக பேசுவார். அனைவருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வர்களுக்கும் ஒரு நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்து போயிருந்தேன். ஆண்டு விழா என்பது நான் சொன்ன மாதிரி லேசான காரியம் அல்ல. ஆசிரியர்கள் மாணவர்களும் ஒரு 2 மாதங்களாக கஷ்டப்பட்டு பார்த்தேன். ஆனா வர்ண பகவானும் அதற்கு நமக்கு இன்னைக்கு உறுதுணையாக இருந்து நமக்கு அருள் புரிந்திருக்கார். அதனால மாணவ செல்வங்கள் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி பெற்றோர்களும் அதற்கு உறுதுணையாக இருந்து கல்வி கற்று மேம்படுத்தி ஒழுக்கத்தோடு உள்ள கல்வியை பயின்று நல்ல முறையில நல்ல ஆர்வம் வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளை தனது சொந்த செலவுல ஏரோப்ளேன்ல கூட்டு வந்தாங்க. நம்மளாம் அங்க பேஸ்புக் வாட்ஸ்அப்ல பார்த்தோம். கடவுளால அவர் இன்னைக்கு நேரில் சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி. அவருக்கு இந்த நல்ல நேரத்துல எங்க ஊர் சார்பா அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கோம். மற்றும் பயிற்சி ஆசிரியர் அவர்களே மற்றும் எனக்கு முன்னதாக பேசிய முன்னாள் ஆசிரியர் என் பாசமிகு மாமா சுப்பிரமணிய மாமா அவர்களே மற்றும் ஏனைய ஊர் பொதுமக்களே, பெற்றோர்களே, எல்லாத்துக்கும் மேலாக இந்த கலை நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கும் குழந்தைகளே, அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். இது அப்துல் கலாம் பிடிச்ச திருக்குறள். அறிவு அச்சங்காக்கும் கருவி, செல்வார்க்கும் உள்ளணிகளாக அரண். அறிவு என்பது பகைவராலும் திருட முடியாத ஒன்றாகும். அந்த அறிவு நம்மளை எக்காரணம் கொண்டு எதிரையும் காப்பாற்றும். அதனால்தான் அறிவு அச்சங்காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளணிகளாக அரண். எதிரிகளாலும் திருடப்பட முடியாது, எதிரிகளாலும் தாக்க முடியாத கோட்டை. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பட்டுள்ள தலைமை ஆசிரியர் அவர்களே,
ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை கேட்கும் சிறப்பு விருந்தினர்களே, பெற்றோர்களே, ஊர் பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ செல்வங்களே, உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? ரோஜா பூ மாதிரி, ரோஜா தோட்டத்தில் ரோஜா பூ பூத்த மாதிரி அவ்வளவு அழகா இருக்கீங்க. ஓடி ஆடி எங்க விளையாடும் போது சூப்பராக விளையாடுறீங்க. படிக்கும்போது நல்லா படிங்க. எங்களால் பஞ்சாயத்து மூலம் எங்களால் செய்த உதவியை கண்டிப்பா செய்வோம். நல்லதே செய்யுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்வுகளை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பளித்த இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், ஊர் பெரியவர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதாவது நம் பள்ளி வந்து என்னுடைய காலத்தில் வளர்ச்சியை விட இப்போ அதிகமாக வளர்ச்சி அடைந்தது. இன்னும் மேலும் வளர வேண்டும். பெற்றோருடைய పక్కడిపో బయలదమో ఎరకులే కుదుకలక తూపదాయి మోనే బాపి మీనులే மகிழ்ச்சி. நீங்கள் அனைவரும் நலமா? அதெல்லாம் நல்லா இருக்கும் சூரிய பகவானே. என்னது நல்லா இருக்கிறது? உங்க பக்கத்துல இருக்கிறதால சூடு தாங்க முடியல. ஏதோ என்னை சுத்தி பனி
இந்த பூமியில் உள்ள மக்களை நாளை முடிக்க இது என்ன சந்தகட மாதிரிலாம் இருக்கு? இதுக்கு நம்ம அங்க அரண்மனைக்கே போவோம். என்னடா இப்போ உங்க பிரச்சனை? நீங்க தான் பிரச்சனை. இந்திரா என்ன யாருக்கு இந்த வீட்டுக்கு வந்து செல்போன் ஃப்ரீயா கொடுத்தீங்க? ஏன் நல்லது தானே? ஒரு தடவை அடக்கல. அப்படியா? என்ன நொப்படியா? பெண்கள் வீட்டில் சமைக்கிறதே இல்லை. ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் பண்றாங்க. ஆன்லைன்ல டிவி கேட்கிற என் டேப் டிரைவர். அண்ணா என்ன இது கூட பரவாயில்ல. பணன்கள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மலனடி சேர் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் விடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்கும் அமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனதவளை மாற்றால் அரிது அறவாளி அந்தனன் தல் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது கோலில் பொறியின் குணமிலவே ஒரு பாட்டு போடு. ஓகே During the annual function, there are performances such as dance, songs and plays. Participating in this event helped children overcome stage fear. It is also a day when parents feel proud to see their
மூலமாக என்னுடைய நன்றி உரையை நான் கூறிக்கொள்கிறேன். நம்ம இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சி மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு நமக்கு எல்லா வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு உதவி செய்யக்கூடிய நம்முடைய பூலாங்குளத்தினுடைய கொடை வள்ளல்கள் இருக்கிறாங்க. நம்மை நேசித்து நம்ம பள்ளியை அதிகமாக அக்கறை கொண்டுள்ள அவர்களுடைய பெயர்களை வாசிக்கிறேன். இந்த ஒளி அமைப்பு, இந்த லைட்டு, சவுண்டு, இதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு நன்கொடையாக தரக்கூடிய வேலாயுத முருகன் சார் அவர்களுக்கு நமக்கு பள்ளியின் சார்பாக நன்றி. அதோடு கூட திரு சுப்பிரமணியன் சார் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த ஒளி அமைப்பு நமக்கு அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அவருக்கு நம்ம பள்ளியின் சார்பாக நன்றி. அடுத்து இந்த விருந்தினர்கள் எல்லாத்துக்கும் நம்ம உபசரித்த உடனே பொன்னாடை போர்த்தி இது ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே வந்துச்சு. நன்கொடையாக நம்ம கேட்டிருந்தோம் காஜா பீடியில். அதனுடைய மேனேஜர் நமக்கு சரஃபுதீன் முழு தொகையை நமக்கு கொடுத்து அந்த பொன்னாடையெல்லாம் நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவர்களுக்கு நம்ம பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம் தானே. மாணவ செல்வங்கள்லாம் அப்படி டான்ஸ் ஆடுறதுக்கு இந்த பந்தல் எல்லாமே நமக்கு ஒவ்வொரு வருஷமும் கேட்ட உடனே சரி என்று இன்முகத்தோடு எப்போ சார் போடணும் கேட்ட அடுத்த கேள்வி அதான் கேட்பாங்க. சார் இப்படி ஆண்டுல வச்சிருக்கோம் சொன்ன உடனே என்னைக்கு சார் பந்தல் போடணும் தான் கேட்பாங்க. அழகா நம்மகிட்ட எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம மிக அழகாக அமைத்து கொடுத்த திரு ஐயப்பன் பந்தல் சுப்பிரமணியன் அவர்களுக்கு நம்ம பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க பையனும் ஜெயராம் தான் இன்னைக்கு சமையல் பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல டேஸ்டாக நல்ல வெஜிடபிள் பிரியாணி கொடுத்துருந்தோம். நல்ல அருமையாக சமைச்சிருந்தாங்க. அவர்களுக்கு நம்ம பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யாரும் சாப்பிடலாம் சாப்பிட்டுக்கோங்கண்ணே. யாரும் இப்போ ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே சாப்பிடலாம் கொஞ்சம் சாப்பிட்டு போங்க. வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா நிறைய சாப்பாடு கொஞ்சம் இருக்குது. பிரியாணி இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சால்னா சம்மல் எல்லாமே இருக்குது, சாப்பிட்டு போங்க. வெஜ் பிரியாணி. ஆமாம். அடுத்ததாக நமக்கு கல்விக்கான பரிசு இப்போ கொடுத்தோங்களா மாணவர்கள் படித்ததுக்கு. அதுக்கு நமக்கு முழு பரிசையை நமக்கு கொடுத்தது நம்முடைய ஊருடைய டாக்டர் திரு ஹரிச்சந்திர ராஜா PDS ராஜா பல்லு மருத்துவமனை. அவரும் நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொண்டு தான் இருக்காங்க. கேட்ட உடனே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, இன்னும் நிறைய செய்யணுமா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. அவர்களுக்கு நம்ம பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து விளையாட்டுகள். விளையாட்டு ஒரு 72 விளையாட்டு வச்சிருந்தோம் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா 350 பிள்ளைங்க படிக்கிறாங்க. 72 விளையாட்டுகள் வைத்து 230 பரிசு கிட்ட கொடுத்துருக்கோம். அது கொடுக்கறதுக்கு 2 மணி நேரம் மேல ஆயிடுச்சு. இவ்வளவு பரிசுகள் நமக்கு கொடுத்தது நம்முடைய ஒன்றிய கவுன்சிலர் திரு வே சரவணன் மற்றும் வார்டு உறுப்பினர் இசைக்கியம்மாள், வார்டு உறுப்பினர் உதிரமாலை அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நம்முடைய ஒளி இந்த நிழற்படம் போட்டோ எடுக்கிறதுக்கு நன்கொடையாக திருமதி அன்னலட்சுமி, திரு முத்துராஜப்பா, திரு வளன் அருள்செல்வன் அவர்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த போட்டோ அன்பளிப்பாக கொடுத்துருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து சிற்றுண்டி மாணவர்களுக்கு இந்த பிரியாணி செய்து அன்பளிப்பாக கொடுத்த நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி திரவியகனி குணரத்தினம் மற்றும் ஓவிய ஆசிரியர் திரு ராமர் சார் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒளி அமைப்புகள் மிக நேர்த்தியாக நமக்கு அமைத்து கொடுத்த பரிதி திலகம் மைக் செட் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். போட்டோ எடுத்து நமக்கு உதவி செய்கிற நம்பிக்கை ஸ்டுடியோ கலைச்செல்வி சகோதரி அவர்களுக்கு நம்ம பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பணமாக கொடுத்து உதவி செய்தாங்க. அவங்க பேரை நான் வாசிக்கிறேன். திரு கனகராஜ் LIC முகவர் அண்ணன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி. அடுத்து ATR ட்ரேடர்ஸ் தர்மராஜ் அண்ணன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி. முப்புடாதி டீச்சர் உதிரமாலை அவங்க பலசர கடை அவங்க வருஷம் நமக்கு உதவி செய்வாங்க. அவர்களுக்கு நம்ம பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு செல்லமணி, திரு கணேஷ்ராஜ், சாலினி ஐஸ், UT சுப்பிரமணியன், நாட்டாமி ஜெகனன் அவர்களெல்லாம் சேர்ந்து நம்ம பள்ளிக்கு நன்கொடையாக கொடுத்துருக்கிறாங்க. அவருக்கு நம்ம பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து முப்படாதி முத்து வேதாந்த அப்பானைக்கு நமக்கு டீ, வடை, ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் அனைவருக்கும் அவங்க பொன்னாடை வாங்கி வந்து கொடுத்தாங்க. அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய மகாலட்சுமி ஸ்டூடெண்ட் அவங்களோட அத்தை வளன் அருள்செல்வன் அவங்க நம்ம நன்கொடை கொடுத்துருக்குறாங்க. தமிழ் யூடியூப் சேனல் 24/7 இசைக்கு முத்து அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி. அடுத்து SMC உறுப்பினர்கள் நாங்கள் வேண்டான்னு சொன்னோம், ஆனாலும் தாராளமாக கொண்டு வந்து நன்கொடையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. திருமதி அம்பிகா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி. அடுத்து மேகலிங்க ராஜா SMC உறுப்பினர்
அவர்களும் நம்ம பள்ளி தேடி வந்து நன்கொடை கொடுத்தாங்க. அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக திருமதி அன்னலட்சுமி, திரு முத்துராஜப்பா, திருமதி ஆஞ்சலா, திருமதி வள்ளிச்செல்வம், இவங்களை நாங்கள் பார்க்கவே இல்லை. நானும் ஹெச்எம் சார் அப்படியே ரோட்டு வழியாக போய்கிட்டே இருந்தோம். அவங்களே விசாரிச்சிருக்காங்க சார் என்ன நடந்து போகிறாங்க, இப்படி ஆண்டு விழா வச்சுருக்காங்கன்னு சொன்ன உடனே அவங்களே கொண்டாந்து சார்கிட்ட கொண்டாந்து நன்கொடை கொடுத்துட்டு போனாங்க. அவங்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி. தங்கலட்சுமி கேபிள் குமரவழி வண்ணான் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய ஸ்டேஜில் வந்து தலைமை ஆசிரியர்கிட்ட கொண்டாந்து நன்கொடை கொடுப்பாங்க. இந்த வருடம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி. அடுத்ததாக எஸ்எம்சி உறுப்பினர் சசிகலா அவர்கள் நன்கொடை கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு நன்றி. இது போக நம்முடைய எஸ்எம்சி உறுப்பினர்கள் அனைவருக்கும், முன்னாள் மாணவர்கள், நம்முடைய பள்ளியினுடைய எலக்ட்ரீஷியன் காலியப்பணம் என்ன ரிப்பேர்னாலும் காலியப்பணம் தான் ஃபோன் அடிப்போம். அவங்க தான் வந்து நினைச்சவங்க ரிப்பேர் பார்த்துருவாங்க. அவங்களுக்கு நம்ம பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பெற்றோர்கள், உங்கள் யாருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் யாருக்காவது நன்றி சொல்ல விடுபட்டிருந்தா தயவு செய்து நீங்க மன்னிச்சுக்கோங்க. அனைவருக்கும் நாங்கள் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து வழிநடத்திய என் பள்ளியின் தலைமை ஆசிரியர், இந்த நீங்க கண்டுகளித்த அனைத்து கலை நிகழ்ச்சிகள் எவ்வளவு நேர்த்தியாக செய்தாங்க பார்த்தீங்களா. ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணி கைத்தட்டி கொடுத்துடலாமா? நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்வினுடைய கதாநாயகர்கள் யாரு? நீங்க இல்லைன்னு அந்த விழாவே இல்லை, அப்படிதானே? ஆமா, எங்க பிள்ளைகள் ரொம்ப அழகா வந்து அவங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் வெளிக்காட்டினாங்க. அவர்களுக்கு நம்ம பள்ளியின் சார்பாக எல்லாரும் நாங்கள் கைகளை தட்டி அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Jai